அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோன்னாக்கா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ருட்டி ரிட்டையர்ட் டீச்சர் அவங்க வீட்டுக்கு பண்ணியிருக்கோம். 1 கிலோவாட் சோலார் பேனல் வாரி பேனல் போட்டிருக்கோம். வித் யூடிஎல் ஆர் எம்பிபிடி டெக்னாலஜி சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்து ஓல்டு இன்வெர்ட்டரை சோலார் இன்வெர்ட்டராக மாற்றிருக்கோம். சரிங்களா? இப்போது இதில் வந்து வாரி 445 வாட்ஸ் பேனல் பைஃபேஷியல் பேனலில் 2 பேனல் போட்டிருக்கோம். அது 3 ஃபீட் ஹைட்டு கொடுத்து அந்த பேனல் போட்டதால் கீழே வந்து ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறேன்னு இருக்காங்க. அதை அடித்த பிறகு கீழேருந்தும் பவர் ஜென்ரேட் ஆகும், மேலேருந்து பவர் ஜென்ரேட் ஆகும். அதாவது அந்த வாரி பேனலோட பைஃபேஷியலோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். 1 கிலோவாட்டில் பர் டே 4 யூனிட் ஜென்ரேட் ஆகும். அதே போல் இந்த பைஃபேஷன்றதில் 0.5% எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டு 2 யூனிட்டு ஜென்ரேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியிலேருந்து வர 2 ஒயர் எடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரும் மறுபடியும் அகெயின் பேட்டரியிலேருந்து கொண்டு போயிட்டு நார்மல் இன்வெர்ட்டரும் கொடுத்து வச்சுருந்துருக்கோம். சரிங்களா? இது பார்த்திங்கனாக்கா எர்த்து கண்டிப்பாக பேனல்லேருந்து கொண்டு வந்து வீட்டு கிரவுண்டில் கொடுத்துடணும். அதான் ஏபி மீட்டரில் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு பார்த்திங்கனாக்கா எல்லாமே செக் பண்ணி லைட்லாம் எரியுதுனாலும் செக் பண்ணோம். எல்லாமே ஓடிட்டுருக்கு. அதே போல் சோலார் பேனலில் இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் இது. 2 பேனலு பேரலல் பண்ணியிருக்கோம். பேரலல் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பேரலல் எடுத்து கீழே கொண்டு போயிட்டு ஒரு டிசி எம்சிபி பிரேக்கர் மூலயமா கொண்டு போயிட்டு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒயரிங் கனெக்ஷன் பாருங்கள். ப்ராப்பராக எல்லாத்தையும் டேக்லாம் போட்டு கொண்டு போயிருக்கோம். ஒரு பல்ப்பு ஒயரிங் பல்ப்பு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இதை பாருங்கள். இப்போ சோலார் பேனலோட ஸ்பெக்கு 49 வோல்ட்டு 11.41 ஆம்ஸ். இதனுடைய எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும் இந்த பேனல். இதை நைட்டில் எடுத்தோம். நைட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வீட்டில் அந்த இன்வெர்ட்டர்லாம் கனெக்ட் பண்ணுறவருக்கு நிறைய டீச்சர் வந்து நிறைய கேட்டாங்க. எல்லா ரூமுக்கும் இன்வெர்ட்டர் கனெக்ஷன் வேணுன்ட்டு அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சோலாரை நைட்டில் பண்ணோம். அதனால் சரியாக தெரியல. இந்த வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன். டே டைமில் எடுத்தது. அது அவங்களே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இது ப்ராஜெக்ட்லாம் முடித்த பிறகு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க. முழுசாக நம்பினாங்க எங்களை. அதே போல் நான் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்ற போல் அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். நல்லாயிருக்கு. இது வந்து அன்றைக்கி நைட்டு எடுத்ததால் சோலார்லேருந்து பவர் கிடையாது. சோலார் ஆஃபில் இருக்குது. 0.0 கிலோவாட்ஸ் அப்படியே இருக்குது. அடுத்து செகண்ட் டே அவங்களோட மகன் வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சார். அந்த வீடியோ நான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதுதான் சோலார் இன்வெர்ட்டர்லேருந்து சோலாருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணிவிட்டு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரை மெயினை வந்து கொண்டு போய் மெயினில் ப்ளக் பண்ணிடுறோம். அப்படி பண்ணும்போது அதுலேருந்து வர மெயின் வந்து இது மூலயமா தான் வந்து நார்மல் இன்வெர்ட்டருக்கு போகும். அப்போ ஹேண்டில் ஃபுல்லாகவே இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் மட்டும்தான். ஏன்னா இது 40 ஆம்ஸ் கண்ட்ரோலர். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த வீடியோ மகன் அனுப்பிவிட்டது. பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சோலார் சார்ஜ் வந்து ஆனில் இருக்குது. ஸ்டேட்டஸ் நான் ஆன் ஆகிடுச்சு. இப்போ 4.8 கிலோவாட் 1 டேயில் 1.5 டேயில் ஜென்ரேட் ஆகிருக்கு. 40 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் இது. 13.53 வோல்ட் இருக்குது. 6.2 ஆம்ஸ் டியூப் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேனல்லேருந்து 42.3 வோல்ட் வருது. 3.4 ஆம்ஸ் பவர் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஜிஐ ஸ்ட்ரக்சர் வீட்டு மாடி மேலே போட்டிருக்கோம். காங்கிரீட் வந்து 4 பில்லரும் போட சொல்லியிருக்கோம். அதுதான் பெட்டர். அப்போ தான் லீக் ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, எதனால டவுட்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.